ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான அவேர்னஸ் கொடுக்குறோம்னா, இன்னைக்கு நாள் வந்து உலக புலிகள் தினமாக கொண்டாடப்படுகிற நாள். அதனால இவங்களுக்கு புலிகளை பற்றின அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். அது எதுக்காக, எப்படி அந்த அவேர்னஸ் தரோம், அவங்க மற்றவங்களுக்கு உறுதிமொழி மூலியமா எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? புலிகள் தினம். உலகம் எல்லாம் கொண்டாடப்படுது. இன்னைக்கு என்ன நாள்? புலிகள் தினம். வெங்கடேசன் என்ன நாள்? சூப்பர், வெரி குட். இன்னைக்கு வந்து புலிகள் தினம். புலியை பாத்துறீங்களா? இங்க பாருங்க, இது என்னது? புலி. இது என்னது? புலி. ஹரிஸ், புலி எங்க இருக்கு? தொட்டு காமி, புலி எங்க இருக்கு? வெரி குட். சரி, புலி புலி தொட்டு பார்க்கலாம். சூப்பர். சரி, நம்ம நேஷனல் அனிமல் என்னன்னு தெரியுமா? நம்ம நேஷனல் அனிமல் டைகர். நம்ம நேஷனல் அனிமல் என்னது? நம்ம நேஷனல் அனிமல் என்னது? வெரி குட். ராமு, நம்ம நேஷனல் அனிமல் என்னது? சூப்பர், வெரி குட். கிஷோர், நம்ம நேஷனல் அனிமல் என்னது? வெரி குட். சரி, புலிகள் வந்து புலிகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சுக்கிட்டே வருதான் உலகத்துல. என்ன ஆயிட்டு வருது? புலிகளோட எண்ணிக்கை உலகத்துல குறைஞ்சுக்கிட்டே வருது. அதை பத்தின விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் ஏற்படுத்தணுன்றதுக்காக புலிகள் தினம் கொண்டாடப்படுது. சரியா? அப்ப புலிகளோட எண்ணிக்கை குறையதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காடுகளை அழிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அதே மாதிரி வேட்டையாடவும் கூடாது. அந்த மாதிரி காடுகளை அழிக்காம வேட்டையாடுறத தடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும்? புலிகளோட எண்ணிக்கை அதிகமாயிரும். காடுகளை அழிக்காம வேட்டையாடுறத தடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? புலிகளோட எண்ணிக்கை அதிகமாயிரும். அப்ப நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கலாமா? நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா? சரி. நாங்கள் அனைத்து விலங்குகளிடத்தில் அன்பு செய்வோம். நாங்கள் அனைத்து விலங்குகளிடத்திலும் அன்பு செய்வோம். நாங்கள் மரங்கள் மற்றும் காடுகளை பாதுகாப்போம். நாங்கள் மரங்களை மற்றும் காடுகளை பாதுகாப்போம். நாங்கள் புலிகளை பாதுகாப்பது மட்டுமின்றி மற்றவர்களிடத்தில் அதனை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நாங்கள் புலிகளை பாதுகாப்பது மட்டுமின்றி அதனை பற்றிய விழிப்புணர்வை அனைவரிடத்திலும் ஏற்படுத்துவோம். சூப்பர், வெரி குட். இப்ப நம்ம உறுதிமொழி எடுத்தோம்ல, இப்ப நாங்கள் விலங்குகளிடத்தில் அன்பு செய்வோம்னு சொன்னீங்க. நம்ம எல்லா விலங்குகிட்டையும் என்ன இருக்கணும்? அன்பா இருக்கணும். எதையும் அழிக்க கூடாது, எதையும் துன்புறுத்த கூடாது. சரியா? நம்ம காடுகளையும் மரங்களையும் அழிக்க கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்திருக்கோம். அந்த மாதிரி அழிக்காம இருந்தோம்னா விலங்குகள் வந்து எண்ணிக்கை குறையாது. புலிகளோட எண்ணிக்கை அதனாலதானே குறையுது. காடுகள்லாம் அதிகமா அழிக்கப்படுறதுனால இதனால குறையுது இல்ல? அதனால அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். சரியா? அடுத்து புலிகள் என்ன பார்த்தோம்? அடுத்து புலிகளை பாதுகாப்பது மட்டும் இல்லாம அதை பாதுகாக்கணும்னு எல்லாத்துக்கிட்டையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். சூப்பர். இன்னொரு உறுதிமொழி நம்ம எடுக்கலாமா? நம்ம இப்படி விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். டெய்லி புது புது விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னா கத்துக்கிறோம்ல. எங்க கத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இன்னொரு உறுதிமொழி நம்ம எடுக்கலாமா? சரி, நான் சொல்ல திருப்பி சொல்றீங்களா? நான் செகண்ட் சான்ஸ் மறுவாழ்வு மையத்திற்கு மகிழ்ச்சியுடன் வருவேன். நான் செகண்ட் சான்ஸ் மறுவாழ்வு மையத்திற்கு மகிழ்ச்சியுடன் வருவேன்.
நான் செகண்ட் சான்ஸில் தினமும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வேன். நான் செகண்ட் சான்ஸில் தினமும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வேன். நான் செகண்ட் சான்ஸில் என்னால் முடிந்த முயற்சியை மேற்கொள்வேன். நான் செகண்ட் சான்ஸில் என்னால் முடிந்த அளவு முயற்சி மேற்கொள்வேன். நான் செகண்ட் சான்ஸ் ஆசிரியர் மற்றும் பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதலை மதித்து நடப்பேன். நான் செகண்ட் சான்ஸ் ஆசிரியர் மற்றும் பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதலை மதித்து நடப்பேன். நான் செகண்ட் சான்ஸில் அனைவரிடத்திலும் அன்பு மற்றும் மரியாதையை கற்றுக்கொள்வேன். நான் செகண்ட் சான்ஸில் அனைவரிடத்திலும் அன்பு மற்றும் மரியாதையை கற்றுக்கொள்வேன். நான் தன்னம்பிக்கையை செகண்ட் சான்ஸில் கற்றுக்கொள்வேன். நான் தன்னம்பிக்கையை செகண்ட் சான்ஸில் கற்றுக்கொள்வேன். என்னால் முடியும். என்னால் முடியும். நான் சாதிப்பேன். நான் சாதிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். இன்னைக்கு உலக புலிகள் தினமாக கொண்டாடப்படுற நாள்ல அவங்க இத பத்தின அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்காக கொண்டாடப்படுது, நம்ம என்னெல்லாம் பண்ணணும், புலிகளோட எண்ணிக்கை குறையாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மூலியமா அவங்க அது மூலியமா உறுதிமொழியும் எடுத்தாங்க. அதுவும் இல்லாம என்னென்னலாம் இங்க கத்துக்கிறாங்க, அவங்க எங்க இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கிறாங்கன்றத அவங்க ஒரு உறுதிமொழியாவே சொல்லியிருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி அவங்க டெய்லி புது புது விஷயமா ஒவ்வொன்றா கத்துக்கிடுவாங்க. இதுவும் அது அடுத்தடுத்த வீடியோல அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிறாங்கன்றத நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே.